கடலூர் மாவட்டம் அங்குசெட்டிப்பாளையம் பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான 2.76 ஹெக்டேர் இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றுவதற்கு அதிகாரிகளும் போலீசாரும் சென்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தர்மராஜா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அங்கச்செட்டிப்பாளையம் புதுநகர் ஆதி திராவிடர் பகுதியில் வசிக்கும் மக்கள் கடந்த 40 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு மனைப்பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை வைத்திருந்தனர். மேலும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான 6 ஏக்கர் 83 சென்ட் இடத்தினை கடந்த 1994ஆம் ஆண்டு அரசுடைமைக்கு ஆக்கப்பட்டு ஆதி திராவிடர் நலத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு மனைப்பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் 2.76 ஹெக்டேர் இடத்தினை 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டி வசித்து வரும் நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றி ஆதித்திராவிட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை நீதிமன்றத்தில் பொதுமக்கள் சார்பில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவின் அடிப்படையில் 12 வார காலத்துக்குள் அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆதித்திராவிட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என வருவாய்த்துறையினருக்கு உத்தரவின் பேரில் இன்று வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை வீடுகளை அகற்றுவதற்கு இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்ற வந்துள்ளார். அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் எங்களுக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு மாற்று இடத்தை கொடுத்து விட்டு எங்கள் வீட்டை அகற்றுங்கள் என்று கூறி வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜா.